கரூர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கினில் மார்ச் 17 ஆஜராகிறேன் என செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கரூர் சம்பவம் தொடர்பாக ஆஜராக வேண்டும் என செந்தில் பாலாஜிக்கு மின்னஞ்சல் மூலமாக சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் மார்ச் 17 ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கரூர் துயர சம்பவம் தொடர்பாக மார்ச் 17 ஆஜராகி விளக்கமளிக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். கரூரில் தாவேகா சார்பில் நடைபெற்றிருந்த கூட்டத்தில் குறிப்பாக பொதுமக்கள் 41 பேர் பலியாய்ந்த நிலையில் அதில் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதாக சிபிஐ அதிகாரிகளிடம் தாவேகா சார்ந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திலிருந்து தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு நேற்று என்பது சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சம்மனுக்கு பதில் அளிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இமெயில் வாயிலாக சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் அதற்கும் செந்தில் பாலாஜி தரப்பில் எந்த பதிலும் அளிக்கப்படாத நிலையில் தற்பொழுது அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக சில ஊடகங்களில் தகவல் என்பது வெளியாகி வருவதாகவும் வருகின்ற மார்ச் 17 நேரில் வந்து விளக்கம் அளிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மன் அடிப்படையில் அவர்களது கேள்விக்கு நேரில் சென்று உரிய விவரங்களை அறிவிக்க இருக்கிறதாக தற்பொழுது செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் இந்த பதிவை செய்திருக்கிறார். வருகின்ற மார்ச் 17 நேரில் சென்று சிபிஐ அனுப்பிய சம்மன் அடிப்படையில் பதில் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கரூர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கினில் மார்ச் 17 ஆஜராகிறேன் என செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கரூர் சம்பவம் தொடர்பாக ஆஜராக வேண்டும் என செந்தில் பாலாஜிக்கு மின்னஞ்சல் மூலமாக சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் மார்ச் 17 ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கரூர் துயர சம்பவம் தொடர்பாக மார்ச் 17 ஆஜராகி விளக்கமளிக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். கரூரில் தாவேகா சார்பில் நடைபெற்றிருந்த கூட்டத்தில் குறிப்பாக பொதுமக்கள் 41 பேர் பலியாய்ந்த நிலையில் அதில் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதாக சிபிஐ அதிகாரிகளிடம் தாவேகா சார்ந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திலிருந்து தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு நேற்று என்பது சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சம்மனுக்கு பதில் அளிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இமெயில் வாயிலாக சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் அதற்கும் செந்தில் பாலாஜி தரப்பில் எந்த பதிலும் அளிக்கப்படாத நிலையில் தற்பொழுது அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக சில ஊடகங்களில் தகவல் என்பது வெளியாகி வருவதாகவும் வருகின்ற மார்ச் 17 நேரில் வந்து விளக்கம் அளிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மன் அடிப்படையில் அவர்களது கேள்விக்கு நேரில் சென்று உரிய விவரங்களை அறிவிக்க இருக்கிறதாக தற்பொழுது செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் இந்த பதிவை செய்திருக்கிறார். வருகின்ற மார்ச் 17 நேரில் சென்று சிபிஐ அனுப்பிய சம்மன் அடிப்படையில் பதில் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சரினா, தகவலுக்கு நன்றி.